ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 9 தமிழ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு 24/7 லைவ் ஸ்ட்ரீம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ எனக்கு என்ன ஒரு ஆச்சரியம்னா, இந்த வீடு வந்து இந்த ஒயில்டு கார்டு உள்ளே வந்ததுலேருந்து மாறும்னு நினச்சேன். இது வரைக்கும் நடந்த சில விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரொம்ப ஷேக்காக இருந்தது. பார்வதி பண்ண விஷயமா இருக்கட்டும், அப்புறம் வந்து கனி பண்ண குரூப்பிசமாக இருக்கட்டும், இந்த மாதிரிலாம் இருந்தது. அதெல்லாம் அடையாளப்படுத்துவதற்கு வைல்டு கார்டுலேருந்து 4 வருவாங்கன்னு பார்த்தா, 4 பேருமே ஒருத்தர் மட்டும் தான் ஜென்யூனா இருக்காரு, அமித் பார்கவ். மிச்சம் 3மே கேடுகட்ட ஒரு விஷச்செடி தான் உள்ளே வந்திருக்கு அப்படிங்கிறது பார்க்க முடியுது. அதில் இந்த திவ்யா வந்து பார்த்தீங்கன்னா, எவனையும் மதிக்கிறது கிடையாது. என்கிட்ட நல்லா பேசுகிறவனு, எங்கே நல்லா பேசுகிறவனு மதிக்கிற நீ? எவனையும் மதிக்கிறது கிடையாது. இப்போ கூட கமருதீன்கிட்ட செருப்படி வாங்கினான். சரியா? வாந்தி வருது அப்படின்றான். கமருதீன் படி பேசும்போது, வாந்தி வந்தால் நான் என்ன பிடிக்குவானா, பிடி வா அப்படின்றான். கேடுகட்டத்தனமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒருத்தவங்கள்ட்ட எப்படி மரியாதை பேசணுன்ற ஒரு அக்கறை கிடையாது, எதுவுமே கிடையாது. இப்போ ஹவுஸ் பெர்ஃபார்ம் செலக்ட் பண்ணியிருக்காங்க, கரெக்டாக செலக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த எஃப்ஜே பேப்பர் ரவுடி என்ன பண்ணிகிட்டு இருக்கான் அப்படிங்கிறது நமக்கு இது வரைக்கும் தெரில. அவன் பேப்பர் ரவுடி தான் அவன். சரியா? அதே மாதிரி இந்த பூமர் ஆண்டி, நம்ம சாண்ட்ராவாக இருக்கட்டும், இந்த பிடி வாய் வந்து பார்த்திங்கன்னா நம்ம திவ்யாவாக இருக்கட்டும், இவங்க எல்லாருமே பயங்கர இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிருக்காங்க பிரஜன் கிட்ட அப்படிங்கிறது க்ளீனாகவே தெரியுது. இந்த 3 பைத்தியங்கள் டாக்டர் அனுப்பணும்னு நினச்சோம். ஆனால் இவங்க உள்ளே இருக்க பைத்தியங்களோட பெரிய பைத்தியமாக இருக்காங்க அப்படிங்கிறது நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். அதனுடைய பேசிக்கில் அமித் பண்ணது தப்பு தான். அந்த இதை மூடி இருந்தது. ஏன்னா கண்டஸ்டண்ட்டு அது பண்ணக்கூடாதுங்கிறது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் சீக்ரெட் டாஸ்க்னு சொல்லி நீ என்ன வேணாலும் பண்ணுவ அப்படிங்கிறப்ப அந்த பைத்தியத்தை அடைக்கிறது தப்பு கிடையாது. இது வந்து ரூலு, லா, என் பொண்டாட்டி இதுக்கு மேலே ஏதாவது பண்ணி எனக்கு 2 குழந்தைங்க வெளியே இருக்குது, நான் வேறு பிரச்சனை மாறுவேன் அப்படின்ற மாதிரி த்ரெட்டன் பண்ணுறாங்க, மிரட்டுறான், வார்த்தை விடுறான், கீழே உட்காந்து மண்டி போடுறான், இப்படின்றான் அப்படின்றான். இந்த மாதிரி ஒரு கேடு கட்டவனை இந்த பிக் பாஸ் வரலாற்றில் நம்ம பார்க்கறது இல்லைங்க. இவனுக்கு விஜய் சேதுபதி ஃப்ரெண்டாக போயிட்டானா அந்த மானங்கட்டவன் வந்து என்ன பண்ண போகிறான் அப்படிங்கிறது நமக்கு தெரியல. சரியா? ஏன்னா விஜய் சேதுபதி ஃப்ரெண்டு அப்படிங்கிறப்ப இந்த அதாவது அவரை சொல்லலை, நான் இவனை சொல்கிறேன், இந்த மானங்கட்டவன் என்ன பண்ண போகிறார் அப்படின்ட்டு. ஏன்னா வரணும்ல, வந்துட்டு கரெக்டாக கேட்கணும் கொஸ்டினை, எப்படி கேட்க போகிறாங்க அப்படிங்கிறது தெரில. இது வந்து பேசிக்காக த்ரெட்டனிங். இது வந்து பிக் பாஸ் ரூல்ஸ் படி நீட் டு பி ரெட் கார்டு வந்து கண்டிப்பாக கொடுத்தாகணும் அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு. ஸோ சேதுபதி வந்து என்ன பண்ணுறார், நல்ல முடிவு எடுப்பார் அப்படிங்கிறத நான் பார்க்குறேன். ஏன்னா மிச்சவங்க கண்டஸ்டண்ட்டோட சேஃப்டி ரொம்ப முக்கியம். அவர் பண்ண தப்பை அவர் ஒத்துக்கிட்டார் அமித். இந்த மாதிரி வந்து சரி எனக்கு வேறு பிரச்சனையில் இருந்தேன், நான் பண்ணிட்டேன், தப்புன்ட்டார். இன்னமும் அதை மீறி நீ வந்து என் பொண்டாட்டி என்னாலும் பண்ணுவேன். இந்த வீட்டில் எல்லோரும் கண்டஸ்டன்ட் தான் மிஸ்டர் பிரஜன். உன் பொண்டாட்டி வப்பாட்டி அதெல்லாம் வந்து ஷோவுக்கு வெளியே. சரியா? ஷோவுக்கு உள்ளே வந்து எல்லாருமே வந்து ஒரு கண்டஸ்டண்ட்டாக ஒரு லைனில் வேல்யூ பண்ணணும். அதை விட்டு நீ இங்கே வந்து கண்டஸ்டண்ட்டை இது பண்ணுறது, மாக் பண்ணுறது. பார்வதி அண்ணான்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் சொல்கிறா, அதை கேட்க கூட உனக்கு அருகதை இல்லை அப்படின்னா நீ எங்கேயாவது வந்து கிளம்பி போயிரு. அதை விட்டுட்டு நான் இங்கே யாரையும் அண்ணான்னு வந்த கர்த்தரே, இது பகவானே என்னை காப்பாற்றுங்க அப்படின்ற மாதிரி வந்து கேவலமான ஒரு மைண்ட் செட், கேவலமான ஒரு ஆட்டிடியூடு, கேடுகட்ட ஒரு பிறவி. இந்த பிக் பாஸில் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனையுடைய ஃபேனாக இருந்தீங்க. எல்லாத்துக்குமே இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா தகுந்த செருப்படி கிடச்சிருன்னு நினைக்கிறேன். சாணியில் முக்கி செருப்பால் அவனே அவங்களை அடிச்சிருப்பான். ஸோ இப்படிப்பட்ட தகுதியற்ற ஒரு தற்கூரிய இந்த கேடுகட்ட ஒரு கப்பில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிக் பாஸ் வந்து வெளியேற்றணும் அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு. இதில் இன்னொரு ஹைலைட் என்னென்னா, இந்த மூதேவிங்களுக்கு இப்போ இந்த கார்டு வேறு கொடுக்க போகிறாங்க. எந்த கார்டு? அடுத்த வாரம் நாமினேஷன் கார்டு, யாரை எவிக்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம். ஸோ விஜய் சேதுபதி வந்து பார்த்தீங்கன்னா எதுவும் பண்ண போகிறது கிடையாது. அவர் வந்து எலிவேட் தான் பண்ணுவார், இதை இன்னும் கொஞ்சம் தூக்கி விட்டு பிரச்சனை பண்ணுவார். ஸோ இந்த மாதிரி வந்து ரவுடித்தனம் வந்து லிட்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிகிட்டு இருக்கான் அப்படிங்கிறது பார்க்க முடியுது. இவனை கண்டிப்பாக விஜய் சேதுபதி அவர்கள் கேள்வி கேட்கணும் அப்படிங்கிறது தான். ஆட்டிடியூட் வந்து ரொம்ப இதாக இருக்குது. அதே மாதிரி திவ்யாவுடைய அந்த அரகன்சி, பார்வதி விட்டு போனதை பார்வதியோட பல மடங்கு கேவலமான ஒரு கேடுகட்ட ஒரு ஜென்மமாக திவ்யா வந்து பார்த்தீங்க அப்படின்னா பண்ணிகிட்டு இருக்காங்க. அதே மாதிரி அக்யூஷன் பண்ணுறான் பார்வதியை பிரஜன், கட்டி பிடிக்கிறான் அப்படின்னு. அவள் தோல் மேலே கை வச்சு வந்தால் கட்டி பிடிக்கிறான்னு சொல்லி எப்படி அக்யூஷன் பண்ணுவேன்? ஒரு பொண்ணை நீ இப்படி தான் பேசுவியா? வீட்டில் சொல்லி தரலையா? எனக்கு பொண்டாட்டி இருக்கா, எனக்கு இருக்காங்க, எனக்கு எல்லாரும் தான் பொண்டாட்டி இருக்காங்க, ஏன் உனக்கு மட்டும்தான் ஊரில் எல்லா பொண்டாட்டி நீ கல்யாணம் பண்ணியிருக்கியா? எப்படிலாம் பேசி இன்னொருத்தருடைய கண்டஸ்டண்ட்டை நீ வந்து கேடுகட்டத்தனமாக நீ பண்ணுற அப்படிங்கிறப்ப உனக்கான அந்த தீர்வு கண்டிப்பாக விஜய் சேதுபதி அவர்கள் கொடுப்பார் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. ஓகே, இவனுடைய பிஹேவியர் ரொம்ப சரியில்லை, வார்த்தைகள் விடுறது சரியில்லை, வாண்டடாக ட்ரிகர் பண்ணுறான், வாண்டட் நிறைய விஷயங்கள் பண்ணுறான் அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக இவனை ரெட் கார்டு கொடுத்து அனுப்பணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள்.
என்னை பொறுத்த வரைக்கும் ஒர்ஸ்ட்டு வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா எஃப்ஜேவையும் சாண்ட்ராவையும் செலக்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு இந்த ஒரு ப்ரோமோ வந்திருக்கு. எஃப்ஜே வந்து அப்படியே எல்லாம் சேர்ந்து எங்களை பண்ணிட்டீங்க, எல்லாம் வந்து என் நேரில் குத்த முடியாது, இங்கே குத்துறீங்க டேய், அதான டாஸ்க், நீங்கள் ஒழுங்காக பண்ணலங்கிறத சொல்கிறாங்க, உனக்கு என்ன இப்போ எரியுது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. சாண்ட்ராவும் கரெக்டு தான், 2 பேரையும் பக்காவாக செலக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ உள்ளே போய் கேப்டன் வந்து பார்த்தீங்கன்னா அடைச்சிட்டாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் கேம் ப்ரோக்ரஸ் ஆகுறது. ஏன்னா எல்லாருமே கண்டஸ்டன்ஸ், அதை மதித்து பேசுங்க அப்படிங்கிறது தான். ஸோ ஒர்ஸ்ட் வந்து எஃப்ஜே அண்ட் சாண்ட்ரா. எப்படி ஆனாங்க, என்ன கான்வர்சேஷன், அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையில்லை. ஏன்னா கிட்டத்தட்ட 3 மணி நேரம் போச்சு. 3 மணி நேரம் கதற. உங்களுடைய கருத்துக்கள்?